இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன கிராஃப்ட் பண்ண போகிறோம். இது நம்மளோட சீசன் கிராஃப்ட் ஆர் வாட் இன் டிஸ்னி பிரின்சஸ் ஆர் ஸ்டோரிஸ். எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிராஃப்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு தம்பலினா இந்த வால்நட் தான் நம்ம போகிறோம். கிட்ட வால்நட் இல்லைன்னா இந்த மாதிரி பீனட்ஸில் செஞ்சுக்கலாம். நானும் பீனட்லாம் செஞ்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும் நம்ம செஞ்சால். நம்ம இதுக்கு செய்ய இந்த செய்யறோட ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி டால்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யலாம். எல்லாம் குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் பெரிய ஷாப்ஸில் எல்லாத்தையும் கிடைக்கும். சிசர்ஸ் முக்கியமானது தான். பீனட்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டிக்கு இதெல்லாம் தான் நமக்கு தேவை. அப்புறம் இன்னொரு முக்கியமான ஐட்டம், நீங்கள் நினைப்பீங்க இந்த பீனட்டும் டாலும் தான் முக்கியம், வேறு என்ன முக்கியம் கீப்பிங்க. இது என்ன சீட்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீட்ஸு நம்ம செஞ்சுட்டு இப்படி அழகாக டிஸ்பிளே பண்ணுறக்கு அழகாக பட் சென்டரில் செட் பண்ண மாதிரி அழகாக இருக்கும். இதை நம்ம சின்னதாக தண்ணி ஊற்றி கூடிய ஒரு டப்பு மாதிரி வச்சுக்கலாம். உங்களுக்கு கடைசியில் செஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம பார்த்தாச்சு. Shall we begin? ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த நூல் தேவையில்லை. நான் உங்களுக்கு காமிக்கிற கடைசியில் இது ஒரு நமக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பீனட்டில் செய்கிற மாதிரி செய்கிறதுக்கு இது தேவையில்லை. ஓகே, நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பீனட் எடுத்துக்கலாம். ஒரு பீனட் எடுத்து அது மேலே மட்டும் கிராக் பண்ணி உள்ள இருக்கிற பீனட்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகே, நம்ம பீனட்ஸ் எடுத்துடலாம். கஷ்டப்பட்டு பீனட் எடுத்து நம்ம மேஜிக் வச்சுருக்கேன். சின்ன ரூபா மேஜிக் பீனட் மறைஞ்சி மறைஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டால் எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன டால் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு அந்த டாலை இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்குது. இதோட கால் மட்டும்தான் நம்மளுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இதோட காலை இந்த மாதிரி இப்படி பின்னாடி வச்சு மடக்கிக்கலாம். மடக்கிட்டு பின்னாடி திருப்பி இப்படி வச்சு இப்படி மடக்கிக்கலாம். மடக்கி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்மளோட பீனட் ஷெல் இருக்குல்ல, இந்த பீனட் ஷெல்குள்ள இந்த சின்னதாக மடக்கி பீனட் ஷெல்லுக்குள்ள இப்படி அழகாக இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இது போக வேண்டிட்டு போகலைன்னா இந்த மாதிரி இப்படி கால் இருக்குல்ல, இப்படி ஃபஸ்ட்டு இப்படி வச்சு இந்த மாதிரி வச்சு குச்சி எடுத்து இந்த மாதிரி இப்படி வச்சு இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் அழகாக வந்துடும். முக்கிய மாதிரி வச்சு இந்த மாதிரி சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக
கேபினட் ரெடி. சாரி, நம்மளுக்கு அவ்வளோதான். நம்ம இது வெளியில் வரும் இல்லையா, நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி இப்படி வச்சு சாரி உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு ரெடி. இது இவ்வளோ நேரம் நெக்ஸ்ட்டு என்னோட ஜார் இருக்குல்ல, இந்த ஜார் உட்கார முடிஞ்சு ரெடி. ப்ளேஸ் சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னல, இப்போ அப்படி பொறுமையாக நம்ம முடிக்கல கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றியாச்சு. ஆனால் இது விட்டு விழுந்துடும். ஆல்ரெடி விழுந்துருச்சு. நான் அதை சரி பண்ணுறேன். பாருங்க, நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஒரு சின்ன லைஃபாக காமிக்கிறேன். எப்படின்னா, நம்ம இதெல்லாம் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக எண்ணெய் கொஞ்சம் தண்ணி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா இங்கே மேலே இந்த மாதிரி உத்து மாதிரி வரும். அங்கே நம்ம இந்த ஃபஸ்ட் ஒன்று வச்சுட்டு அப்படி கொஞ்சம் கீழே இப்படி வச்சிங்கன்னா ரெடி, அப்படி செட் ஆகிடும். ஆமாண்டா, இந்த அது யாரும் இல்லை, என்னோட குட்டி தங்கச்சி என் கூட வீடியோவில் ஜாயின் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டேன். ஓகே, இவ்வளோதான். நம்ம இதை எடுத்துகிட்டு போய் டெக்கரைஸ் பண்ணலாம். எப்படி சின்னதாக ஒரு டெக்கர் நம்ம 5 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சுருக்கோம். 5 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். இதுக்கு இந்த சீட்ஸ் பார்த்திங்கன்னா, சீட் இருக்குல்ல, இந்த மாதிரி சீட்ஸ் வந்து நம்ம தண்ணி ஊற்றி மார்னிங் போட்டால் நெக்ஸ்ட் டே தண்ணி எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுற மாதிரி சீட்ஸ் போட்டால் அது பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டே வரலாம். அதுதான் நான் சொல்லுவேன் பெஸ்ட்டுன்னு. இதை இன்னி கொஞ்சம் டெக் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க நான் சொல்கிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி கோழி குண்டு இருக்குல்ல, அதெல்லாம் இப்படி அழகாக ஒன்றா தண்ணிக்குள்ளே போட்டுகிட்டே வரணும். மாதிரி தண்ணிக்குள்ளே கோழி குண்டு போடுறது இதுக்கு வெயிட்டும் கொடுக்கும். பார்க்கறதுக்கு இப்படி மேலே இருந்து பார்க்கறதுக்கு அழகாகவும் தெரியும். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா கூட இது வெயிட்டாக இருக்கிறதுனால நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி காமிக்கும். அவ்வளோதான். ஒரு அழகான வேர்ல்டுக்கர்னு சொல்கிறேன், டேபிள் ஷெல்ஃப் டெக்கர் பண்ணியாச்சு. in 10 or 5 minutes. Bye, see you next video.